உறவை நாம் சரீரத்திலே பிரியும் பொழுது அந்த வலி வேதனை வாழ்க்கையினுடைய உண்மை என்னது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படி போல சகோதரி கமலம்மா அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார், அவர்களுக்கு ஒரு கிராமத்தை கொடுத்தார். வேதாகமம் சொல்லுகிறது, ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் கைகளினாலே கட்டப்பட்ட கோயில்களிலே வாசம் பண்ணுகிறது. தேவன் கடவுள் நம்மிடத்திலிருந்து எதையாகவும் வாங்கிக் கொள்ளுகிறவர் அல்ல. வாங்கிக் கொள்ளுகின்ற அளவில் அவர் இயலாமையில இருப்பதில்லை. மாறாக நமக்கு மேலே இருக்கிற வானம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பூமி, இந்த பூமியில நாம் நம்முடைய தாயினுடைய கருவறையில உண்டாகும் பொழுது அங்கே தேவன் நமக்கு உயிரை கொடுத்தார். உயிர் என்பது தாயின் வயிற்றிலே வெளியே வந்த பிற்பாடல்ல, அது தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது நமக்கு உயிர் கொடுக்கிறார். தாயின் வயிற்றிலே வெளியே வந்த பிற்பாடு நாம் மூச்சை கொடுக்கிறார். தாயின் வயிற்றிலே இருக்கக்கூடியதான ஒரு உயிருக்கு அது தொடர்ந்து இந்த பூமியில அது வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூச்சு வேண்டும். அதை கொடுக்கிறவர் தேவன். மூச்சை கொடுக்கின்ற தேவன் அதோடு மட்டும் விட்டு விடாமல் நமக்கு தண்ணீர், ஆகாரம், வஸ்திரம், நாம் வாழ்வதற்கான வீடு, நாம் படிப்பதற்கான பள்ளிக்கூடம், நாம் சிகிச்சை பெறுவதற்கான மருத்துவமனைகள், நாம் சட்ட சிக்கல்களை சந்திக்கும் போது காவல் நிலையங்கள், நாம் போக்குவரவுக்கு சாலைகள், இது எல்லாம் மனிதனாக அமைத்தாலும் கூட இது எல்லாம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் இதையெல்லாம் படைத்த தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் படைச்சதிலிருந்து தான் மனுஷன் இது எல்லாத்தையும் உண்டாக்க. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் எங்கே இருந்து வந்திருக்கிறோம்? நாம் யார்? நாம நினைத்து இந்த பூமியில வந்தோமா? இல்லை, நம்மை கடவுள் படைத்தார். நம்மை தாயின் வயிற்றிலே கடவுள் படைத்து இந்த பூமியில உருவாக்கி நம்மை வாழ வைத்திருக்கு முன்பாக நாம் வாழ்வதற்கான மேலே இருக்கிற இவ்வளவு பெரிய ஆகாசம், பூமி எல்லாவற்றையும் அவர் தான் படைத்தார். ஆனாலும் மனிதர்களாகிய நாம் என்ன செய்தோம்? படைத்த கடவுளை அறியாமல் போயிட்டோம். ஆதியில ஆதாம ஏவாள இருந்த போது ஒரே கடவுள் தான் இருந்தார், நிறைய கடவுள் எல்லாம் இல்லை. ஆனா மனுஷாளுங்க பெருக பெருக அவங்களுக்கு ஒரு கடவுளை உண்டாக்கி கொண்டாங்க. அதனாலதான் திருவள்ளுவர் கூட சொல்லுகிறாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் அப்படின்னு. ஆதியில இருந்த பகவான் ஒரே ஒருத்தர் தான், பாதியில வந்த பகவான்கள் தான் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆக ஒரு மரணம் நம்மை எதை சிந்திக்க தூண்டுகிறது என்று சொன்னால், நாம் யார்? நாம் எங்கே இருந்து வந்தோம்? நாம் தேவனிடத்திலிருந்து வந்தோம். ஒருவேளை தாயும் தாப்புன்னு நம்மை உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம். அந்த தாயும் தாப்பனையும் படைத்தவர் கூட தேவன் தான். ஆக தாயும் தாப்பனும் கூட தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். வேதாகமம் சொல்லுகிறது, எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். ஆக எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். ஆக உலகத்துல மனுஷனா பிறந்ததற்கான ஒரு பலன் என்னவென்று சொன்னால், நம்மை படைத்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அறியாமல் இருக்கிறாங்க, கடவுள் யாருன்னே தெரியாம இருக்கிறாங்க. ஆக நாம் கடவுளிடத்திலிருந்து வந்தோம், கடவுளாலே பிறந்தோம், கடவுள் நமக்கு ஜீவனை கொடுத்தார், சுவாசத்தை கொடுத்தார். நாம் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் கடவுளாலே நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். நிர்வாணியாக வந்தோம். 3 கிலோ உடம்போட தான் எல்லாருமே வர்றோம். ஆனா அது 30 கிலோ உடம்பா, 40 கிலோ உடம்பா, 50 கிலோ உடம்பா? தேவனுக்கு மகிமை செலுத்தாதவர்களாக இருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். நாம் வாழ்வதற்காக பாரம்பரியங்களின் நம்பிக்கைகளை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார். ஆக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு? ஆதி மனிதன் பாவம் செய்தான், மீதி மனுஷாளுங்கெல்லாம் பாவம் செஞ்சுட்டே போயிட்டோம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை.
தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகின்றதான உணர்வுள்ளவன் இல்லை. எல்லாரும் தேவனை விட்டு வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு சேர்க்கின்றதான உறவாக வழியாக வந்தார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் என்பது என்ன? நம்ம தேவனை அறியாமல் இருக்கிறதே பாவம், தேவனை தொழுது கொள்ளாமல் இருக்கிறதே பாவம். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனாக அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். கடவுளோடு கடவுளாய் இருந்தவர், கடவுளுடைய வலது பக்கத்தில் இருந்தவர், நம்மை ரட்சிப்பதற்காக, நமக்கு உயிர் கொடுப்பதற்காக, நாம் சாபத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக, நாம் மோட்சம் சேருவதற்காக, இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து மூலமா தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் சிலுவையில அடிச்சு சாகடிச்சாங்கன்னா அவருடைய கையாளாக தனத்துல அவர் அடிக்கப்படல. மாறாக எல்லா மனிதர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும், எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்படணும் சொன்னா அதுக்கு இயேசுவானவர் தனது உயிரை கொடுத்தாக வேண்டும். அவருடைய ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். ஆகையினாலே இயேசுவானவர் ரத்தம் சிந்தி எல்லா மக்களுக்காகவும் அவர் மரித்தார். சர்வலோகத்தின் அமெரிக்கர்களாக இருந்தாலும், ஆஸ்திரேலியர்களாக இருந்தாலும், தோக்கம்பூர்ல வாழ்ந்தாலும், ஆரம்பாகத்தில் வாழ்ந்தாலும், எங்கே வாழ்ந்தாலும் ஒரு மனிதன் கடவுளோடு சேர வேண்டும் என்றால் அதற்கு ஆட்டுக்கடாவின் ரத்தமோ அல்லது மாட்டினுடைய ரத்தமோ வேற எந்த மனிதர்கள் ரத்தமோ அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்காது. அல்லது வேற எந்த ஆணோ பெண்ணோ எந்த மனிதர்களோ ஒருவருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது, அவர்களை தேவனிடத்தில் சேர்க்க முடியாது. ஆனால் இயேசுவானவர் மட்டுமே சேர்க்க முடியும். ஆகினால் தான் இயேசுவானவர் கூறுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்கிறார். அவர் வழி சத்தியம் ஜீவனும் அல்ல, அவர் சொல்லுகிறார், நானே உயிர் எழுதலும் வாழ்வுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஆக உலகத்தில் பல பேர், பல கடவுள்கள் இந்த வாழ்க்கைக்கான நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். இங்க போனா நல்லா வாழலாம், அங்க போனா வியாதி போகும், இங்க போனா ஆச்சரியம் வரும். ஆனால் இயேசுவானவர் என்ன வாழ்வை கொடுக்கிறார்? நாம் சரீரத்தில் மரித்தாலும் மறுபடியும் உயிரோடு எழுந்து தேவனோடு போய் நித்திய நித்தியமாய் கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், மகிழ்ச்சியாய் நாம் மரணமே இல்லாமல் வாழும்படியான ஒரு பாக்கியத்தை இயேசுவானவர் கொடுக்கிறார். ஜீவ காலமெல்லாம் மனிதன் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் மரண பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். சாவு பயம் ஒவ்வொரு மனுஷனையும் அண்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் மனிதனாக வந்து அந்த சாவை ருசி பார்த்தார். அவர் செத்து போய் உயிரோடு எழுந்ததினாலே அவரை நம்புகின்ற மனிதர்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், மனிதர்களே நான் மரித்தேன், மரணத்தை குறித்து பயப்படாதீர்கள், நான் மரித்து உயிரோடு எழுந்தேன், நான் உயிரோடு எழுந்ததை போல என்னை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் மரித்தாலும் கூட அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு நான் பிதாவினுடைய வலது பக்கத்தில் போய் வாழ்வதை போல அவர்களும் கூட ஒரு நாளிலே பரதீசிலிருந்து மீண்டெழுந்து என்னோடு கூட அவர்கள் வாழ்வார்கள், நான் அவர்களுக்கு வாழ்வை அளிக்கிறேன் என்கிறதான ஒரு வார்த்தையை இயேசுவானவர் கூறுகிறார். ஆக கமலம்மா அவர்களுடைய இந்த மரண நேரத்தில் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள், விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள். வயதான நிலைமையிலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதையும், கர்த்தருடைய பந்திலே கையெடுப்பதையும், விசுவாசத்தையும் ஜபத்தையும் அவங்க உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற நம்முடைய முடிவு எப்படி? தேவனோடு இருக்கிறோமா? நமக்காக இந்த உலகத்துல வந்து நமக்காக ரத்தம் சிந்தினதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக அறிந்திருக்கிறோமா? அவர் ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதா? அவர் மரித்து உயிரோடு எழுந்தாரே, அதை விசுவாசிக்கிறோமா? அவர் மரித்து உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலை அவர் நம்புவதனாலே ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நம்முடைய பாவங்களையும் உலக பாரம்பரியங்களையும் விட்டு மனம் திரும்பி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த
ஆரம்பித்து அவருடைய ராஜ்யமாக, அவருடைய ஜனங்களாக, தேவனுடைய குடும்பமாக நாம் சேர்ந்து வாரத்தின் முதல் நாள் தோறும் தேவனை ஆராதித்து துதித்து பாடி இயேசுவின் நாமத்திலே பிதாவாகிய தேவனிடத்திலே ஜெபித்து அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கற்பித்ததான போதனைகளை நாம கைக்கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுத்து இந்த உலகத்தில் வாழும்போது மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்யாமல் நன்மையை செய்கின்றவர்களாக நாம் வாழ்ந்தால் தேவன் இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு நாம் மீண்டு வருவோம். மரணத்தை குறித்ததான பயம் இல்லை. வேதாகமம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆக கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. எப்படியானா வாழ்க்கைக்குள்ள சாவறதுக்குள்ள வாழ்ந்தனன் தான் உலகம் ஓடினு, படிப்பை தேடி, பணத்தை தேடி, ஆரோக்கியத்தை தேடி. ஆனா இயேசுவானவர் அழிந்து போகின்ற இந்த வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை அல்ல. இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் முடியும். சரீரத்துல வாழ்கின்ற வாழ்க்கைக்கு 6லேயோ 60லேயோ 20லேயோ முடிவு உண்டாகும். எல்லா மனிதர்களும் பிறந்தார்கள், அவர்கள் மரண நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அந்த நியாய தீர்ப்பில் தப்பித்து போக முடியாது. இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லா கண்களும் அவரை காணும். அவரை குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். பூலோகத்து கோத்திரத்தை எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஏனென்றால் அவர்தான் நியாயாதிபதி. நம்ம மரித்தாலும் பாதாளத்தில் போய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை அவர் உடையவராக இருக்கிறார். அரசனாயிருந்தாலும் ஆண்டியாயிருந்தாலும் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட வேண்டும். அவர்தான் ராஜா, அவர்தான் கர்த்தர், அவர்தான் நியாயாதிபதி என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். தேவனுடைய மக்களை அவர் பரலோகத்திற்கும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை, இயேசு ரத்தம் சிந்தினதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, இயேசு மக்களுக்காக மரித்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிக்காதவர்களை, அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள், தண்டனை தீர்ப்புக்குள்ளாவார்கள். ஆக சகோதரி கமலம்மா அவர்களுடைய இந்த மரணம் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது கர்வமற்றவர்களாக, பெருமையற்றவர்களாக, ஒரு சுய பெருமை இல்லாமல் நாம் தேவனால் வாழ்கிறோம். நம்முடைய உயிர் தேவனுடையது, நம்முடைய மூச்சு தேவனுடையது, நம்முடைய ஒவ்வொன்றும் தேவனுடையதுதான். நாம் கடவுள் அல்ல, நாம் எதையும் படைக்கவில்லை, எல்லாம் தேவனால் உண்டானது. நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விலை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆக நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வாழ்க்கை என்றைக்கோ ஒரு நாள் முடிந்துவிடும். வாழ்கின்ற காலங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்மை படைத்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தனது குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பினார். இயேசுவானவர் நம்மை நேசித்து தேவனுடைய உபதேசங்களை நமக்கு கற்பித்தார். தேவனுடைய சேர்வதற்கான வழியை போதித்தார். தேவன் இரக்கமுள்ளவராக, தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் சேருங்கள், உங்கள் பாவ வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று அவர் நமக்கு போதித்தார். நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக, நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய அரசராக, அவர் ரத்தத்துக்குள்ளே நாம் சொந்தமாகும் போது, அவருடைய சபைக்குள்ளாக நாம் உறவாக மாறும் போது, அவருடைய உபதேசங்களின்படி நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறார். நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னார். பாவத்தை வெறுத்து நீதியை செய்வோம் என்றால், வாழ்கின்ற காலெல்லாம் சக மனிதர்களை நேசித்து வாழ்வோம் என்றால், எல்லா மனிதர்களுக்கும் நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னார். ஆண்டவருடைய புகழை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அறிவிப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். வாழ்கின்ற காலத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார்.
நம்முடைய கண்ணீர்கள், கவலைகள், இக்கட்டுகளிலே நிச்சயமாக நாம் அவரை நோக்கி அப்பா பிதாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடும் போது தேவன் நமக்கு உதவிகரம் நீட்டுவார். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி ஒத்தாசைகள் வரும். நாம் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்பிக்கை கொண்டவர்களாக நம்ம மரித்தாலும் நமக்கு ஒரு அழியாத வாழ்வை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாக்குறுதி இருக்கிறார். ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை நம்புகிறவர்களுக்கு நான் வாழ்வாக மட்டுமல்ல, அவர்கள் செத்து போனாலும் அவர்கள் மரித்தாலும் அவர்களுக்கு நான் அழியாத வாழ்வாக இருக்கிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாக இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன் என்று இயேசுவானவர் கூறுகிறார். மரணத்துக்கு அதிகாரி, சாவுக்கு அதிகாரி சாத்தான். மனிதர்களை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்து அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தான். ஆகினால்தான் ஆதாமும் ஏவாளும் தேவனிட்ட கட்டளைகளை அவர்கள் மீறின போது, தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை அவர்கள் புசித்த போது தேவன் சொன்னார், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மண்ணுக்கு திரும்பினாலும் தேவனால படைக்கப்பட்டதான அந்த அழியாத ஆத்மாவுக்கு நித்திய வாழ்வை அவர் கொடுக்கிறார். அழியாத வாழ்வை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசுவானவர் கூறுகிறார். இயேசுவானவர் பாரம் சுமந்து தவிக்கின்ற ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்கும் அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக, நம்ம மரித்தாலும் நமக்கு வாழ்வை மீட்டு தருகிறவராக அவர் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த குடும்பத்தார் இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் ஆறுதல் படுத்துங்கள். மரித்த யார் ஒருவரும் நேராக சொர்க்கத்துக்கோ பரலோகத்துக்கோ போய்விட மாட்டாங்க. அவங்க பாதாளம் என்கிற ஒரு இடத்துல போய் காத்திருக்கும். அங்கே இயேசுவானவர் வரும்போது அவருடைய இரண்டாவது வருகையிலே பாதாளம் திறக்கப்படும். மரித்து போனவர்கள் எழுந்திருப்பார்கள். மரித்து போன பரிசுத்தவான்கள் பரலோகம் செல்லும்படியாக எழுந்திருப்பார்கள். ஆனால் மரித்து போனதான பாவிகள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஏதுவாய் எழுந்திருப்பார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகினால இன்றைய தினத்தில் இந்த அம்மாவனுடைய இந்த மரணத்தின் மூலமாக நாம் உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய முடிவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை படைத்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொண்டு வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அதுதான் இந்த பூமியில நாம் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. படித்த பட்டங்களோ, கோடி கோடியாய் சேர்த்துக் கொண்ட செல்வங்களோ நாம் செத்து போனால் பிரயோஜனப்படாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கின்ற நம்பிக்கை நம்ம செத்தாலும் பிரயோஜனப்படும். நம்ம செத்து போனாலும் அது நம்ம உயிரோடு எழுப்போம். நியாய தீர்ப்பிலே நம்மை நீதிமான்களாக நிறுத்தி நம்மை பரலோகத்தில் சேர்க்கின்ற பாக்கியத்தை அது கொடுக்கும். ஆக மனுஷன் உலகம் முழுவதையும் அவன் சம்பாதித்துக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை சம்பாதித்தாலும் நல்லதுதான். ஆனா இயேசு கிறிஸ்துவே உங்கள் ரட்சகராக, நம்மை படைத்த தேவனை நம்முடைய தேவனாக நாம் அறியாவிட்டால், தொழுது கொள்ளாவிட்டால், அவருடைய வார்த்தைகளை கருத்தாய் கை கொள்ளாவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதனால உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக, படிப்பாளிகளாக, அதிகாரிகளாக இருக்கலாம். ஆனால் மரணத்தில அவங்க வாழ்க்கை அர்த்தமற்று போயிடும். ரத்தன் டாடா கூறினார், அவருடைய மரண படுக்கையில நான் சுடுகாட்டிலே தோற்றுவிட்டேன் என்று கூறினார். அவ்வளவு பெரிய பணக்காரர் சொல்றாரு, நான் சுடுகாடு என்னை தோற்கடிச்சிச்சு, என்னை எல்லாரும் பெரிய வெற்றியாளர்களாக பார்க்கிறார்கள், ஆனால் நான் சுடுகாட்டிலே தோற்றுவிட்டேன் என்று கூறுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சுடுகாட்டை ஜெயித்தேன் என்கிறார். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் மரணத்தை ஜெயித்தார். சுடுகாட்டில் யாரும் நமக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது. ஆனால் இயேசுவானவர் நம்பிக்கை கொடுக்கிறார். நீ சத்தாலும் உனக்கு நான் வாழ்வாக இருக்கிறேன். அந்த வாழ்க்கை இயேசுவானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எதுவும் கொடுக்க முடியாது. ஆக சகோதரனுடைய மரணத்தில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் கொடுக்கிறதுதான அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படியாய் நம்முடைய இருதயத்தை, மனதை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்பத்தாருக்கு தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சகல விதமான ஆறுதலையும் அவர் பெருக செய்வாராக. தொடர்ந்து இந்த தாயாருடைய நல்லடக்கம் இன்றைய நாளிலே சிறப்புற நடப்பதற்காக நாம் ஜெபம் செய்வோம்.
மகா உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானம் உம்முடையது, பூமி உம்முடையது, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையதப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் சொந்தக்காரர்கள் அல்ல. சற்று காலம் இவற்றையெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உயிர் கொடுத்தவரே, மூச்சு கொடுத்தவரே, சகலத்தையும் கொடுத்தவரே, சகோதரி கமலம்மா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில அவர்களுக்கு நீர் பாராட்டினதான எல்லா விதமான இலக்கும் கிருபை தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதாவே தொடர்ந்து அந்த தாயார் இந்த நாளிலே சரீரத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் அந்த ஆத்மா உடைய சமூகத்தில் இளைப்பாறும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாங்களும் கூட தேவரே, இந்த பூமியில நாங்கள் நிலையாக வாழ்ந்து விட முடியாதப்பா. என்றைக்கு ஒரு நாள் நாங்கள் மரிக்க போகிறோம். ஆனால் அந்த மரிக்கின்ற நாளிலே அப்பா நாங்கள் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால், தேவாதி தேவனுக்குள்ள நாங்கள் தஞ்ச போக வேண்டும் என்றால், அந்த சந்தோஷம் இந்த சொர்க்கத்துக்குள்ள நாங்கள் வாழ வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ அங்கேயே நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், பிதாவே, நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டியதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதும், அவர் எங்களுக்காக மரித்ததை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும், அவர் உயிரோடு எழுந்ததை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும், அவருக்கு எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து எங்கள் பாவமான வழிகளை விட்டு திருந்தி அப்பா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக, அவருடைய சபைக்கு பின்பதாக, உபதேசங்களுக்கு பின்பதாக நாங்கள் கடந்து செல்லும்படியாய் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த நாளிலே தாயாருடைய அந்த சவ அடக்கம் எல்லா விதத்திலும் நல்ல விதத்திலும் நடப்பதற்கு தேவரீர் இரக்கம் செய்கிறார்கள். இதை பொறுப்பேற்று நடத்துகிற ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளும் சமாதானத்தை என் தேவனில் கட்டளையிடுவீராக, ஆறுதலை என் தேவன் அனுகிரகம் செய்வீராக. எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே.